வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இலங்கையின் வடபகுதியில் நடக்கும் அரசியலில் ஏதோ ஒரு விதத்தில் அர்ச்சுனா எம்பி தொடர்பு படுகிறார். வழமையாக தமிழ் அரசியல்வாதிகள் தேர்தல் நேரத்தில்தான் வாய் திறப்பார்கள். மற்ற நேரங்களில் தமது சொந்த விஷயங்களை கவனித்துக் கொள்வார்கள். யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் வெவ்வேறு நகரங்களில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடக்கின்றன. விரைவில் உள்ளூராட்சி தேர்தல்கள் வரவுள்ள நிலையில் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை ஒருவித தேர்தல் பிரச்சாரமாகவும் ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தி பயன்படுத்துவதை காணக்கூடியதாக உள்ளது. மில்லியன் கணக்கான ரூபாய் மதிப்புள்ள புதிய திட்டங்களை தமிழர் பகுதிகளில் அறிவிக்கிறார்கள். ஆனால் அதற்கு பணம் எங்கே என்று கேட்டால்தான் அதிகாரிகள் திருத்திருவென்று விழிக்கிறார்கள். பணம் தொடர்பான கேள்விகளை கேட்கும் ஒரேயொரு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா எம்பி. கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் என்னென்ன கதைக்கப்பட்டது என்பதனை அர்ச்சுனா எம்பி சுருக்கமாக விளக்கம் அளித்துள்ளார். இன்றைய கூட்டத்தில் சில விஷயங்கள் பற்றி பேசப்பட்டன. அத்துடன் பார் லைசன்ஸ் தொடர்பாக சில விஷயங்களும் பேசப்பட்டன. கிளிநொச்சியில் 16 பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை இல்லாமல் செய்வதற்கான முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டது. ஆனால் ஆட்சி மாறியதனால் அது சம்பந்தமாக யாரும் கதைப்பது இல்லை. இனி இந்த பார்கள் அப்படியே தான் இருக்கும். இந்த டிசிசி கூட்டங்கள் ஒரு கண்துடைப்பை தவிர ஒரு விடயங்களும் அங்கீகரிக்கப்படவில்லை என்று கூறியுள்ளார். அமைச்சர் சந்திரசேகர் கூட சொல்லியிருக்கிறார், மத்திய மாகாணத்தை விட யாழ்ப்பாணத்தில் குடிகாரர்கள் அதிகம் என்று. அதனுடன் கிளிநொச்சி நகரத்தில் தான் குடிகாரர்கள் அதிகம் போலிருக்கிறது. இல்லாவிட்டாலும் எதற்காக ஒரு சிறிய நகரத்திற்கு 16 பார் லைசன்ஸ்கள்? ஆனால் இதற்கான தீர்வு எப்போது வரும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் அர்ச்சுனா எம்பி. அத்தோடு மத்திய மற்றும் மாகாண அமைச்சுக்களால் கிளிநொச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் அவை தொடர்பான விடயங்கள் விரிவாக ஆராயப்பட்டன. கிளிநொச்சி மாவட்டத்தில் இடம்பெறும் சட்டவிரோத மன அகழ்வு உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த விசேட திட்டங்களை வகுத்தல் தொடர்பாகவும் உடனடி நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் கிடைக்கும் வாக்குகளால் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பாதி கூட்டத்திலேயே எழுந்து வெளியேறிவிட்டார். ஒருவேளை பார்கள் பற்றி பேசப்பட்டதால் வெளிநடப்பு செய்தாரோ என்னவோ. அதற்கு முன் சாவகச்சேரியில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது. இது தொடர்பாக அர்ச்சுனா எம்பி கருத்து கூறியுள்ளார். அவர் கூறியதாவது, நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தலைமையில் நடக்கும் என்று நினைத்தேன். ஆனால் இளங்குமரன் எம்பி நடத்தியிருந்தார். இந்த கூட்டத்தில் எந்த முக்கியமான முடிவும் எடுக்கப்படவில்லை. வைத்தியசாலை, பாடசாலை, வீதிகள், இராணுவ முகாம் தொடர்பான எந்த பிரச்சனைகளை பற்றியும் சரியாக கதைக்கவில்லை. அரசாங்கத்திடம் கதைத்து முடிவெடுத்து தருகிறேன் என கடைசியாக நான் வாக்குறுதி கூறினேன். அத்துடன் ரஜீவன் எம்பியின் பேச்சு இளங்குமரன் அவர்கள் கேட்க வேண்டுமானால் அவர் கேட்கவில்லை. அந்த கூட்டம் எந்த பிரயோசனமும் இல்லாமல் முடிந்து இருந்தது என்று கூறியுள்ளார். இராணுவ முகாம்களால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவிப்பது தொடர்பாக கேள்விகள் கேட்டால் அதற்கு இவர்கள் மலுப்பல் பதில்களை கூறுகிறார்கள். இவர்கள் தேர்தலுக்காக பொய்யான வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார்கள் என்று கூறியுள்ளார். அதனுடன் பிரதேச செயலகத்தை 2ஆக சொல்லி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தம்மால் கதைக்க முடியும் என்று அர்ச்சுனா எம்பி கூறியுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் அரசியலில் கருணாவும் பிள்ளையானும் ஒன்றாக கூட்டணி சேர்ந்து உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். கருணா என்ற பெயரில் அறியப்பட்ட முன்னாள் பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் கருத்து தெரிவித்த போது, அரசாங்கத்தை முன்னெடுப்பதற்கும் ஊழலை ஒழிப்பதற்கும் ஊழல்வாதிகளை கைது செய்ய வேண்டும். இவ்வாறானவர்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முக்கியமானவர். அவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் வைத்து இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் ஒரு ரகசிய ஒப்பந்தம் உள்ளது. இது அங்குள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாது. எனவே கிழக்கு மாகாணத்தை விட்டுக் கொடுக்கின்ற விலை பேசுகின்ற விடயத்தில் பொதுமக்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது ஆட்சியில் உள்ள அரசாங்க கட்சியும் ஒரு ஆயுத குழுதான். அவர்களும் விடுதலைக்காக போராடியவர்கள்தான். அதனை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று பழிவாங்கல்களும் அரசியலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கைது செய்வதென்பது ஏற்றுக்கொள்ள இயலாத விடயம். இருப்பினும் சிறந்த ஒரு அரசாங்கத்தை முன்னெடுப்பதற்கு ஊழல் ஒழிக்கப்படுவதற்கு இவ்வாறானவர்களை தண்டிக்க வேண்டும். இவ்வாறான ஊழல் செய்வதில் சாணக்கியனும் முக்கியமான
முக்கியமானவர், அவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்றார். சாணக்கியன் எந்த விஷயத்தில் ஊழல் செய்தார் என்பதை கருணா தெரிவிக்கவில்லை. கருணா மேலும் கூறிய போது, நடந்து முடிந்த யுத்தத்தில் தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள் என பல உயிரிழப்புகளை நாம் சந்தித்துள்ளோம். இருப்பினும் நடந்தவைதான். அந்த விடயங்களை மீண்டும் கிளறுவதில் எவ்வித அர்த்தமும் இல்லை. இனங்களுக்கிடையே முரண்பாடுகள் தான் தோற்றுவிக்கப்படும். வருகின்ற சந்ததிக்காக ஒரு புது யுகத்தை நாம் அமைத்துக் கொடுக்க வேண்டும். படலந்த வதை முகாம் பற்றி அதற்கான அறிக்கைகளை ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. ஜேவிபி உறுப்பினர்களும் பல படுகொலைகளை மேற்கொண்டவர்கள். அரசாங்கமும் விடுதலை புலிகளும் இவ்வாறான யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான உயிர்களை நாம் இழந்தோம். இவற்றை நாம் மீண்டும் தோண்டுவதன் மூலம் ஒன்றுமே நடக்கப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார்.